எஃப்டிபி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சினா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்லலாம். அந்த பாமகவில் தொடர்ந்து உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்மையில கூட ராமதாஸ் அவர்கள் மீண்டும் பாமகவின் தலைவராக நானே தொடர்வேன், அன்புமணி அவர்கள் செயல் தலைவராக தொடர்வார் அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து எல்லோரும் என்ன பார்த்தாங்க, அன்புமணி அவர்களுடைய அந்த பதவியையும் அவருடைய அதிகாரத்தையும் பிரித்து அன்புமணி அவர்களை ஒரு டம்மியான பொசிஷன்ல உட்கார வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் ராமதாஸ் அவர்கள் செய்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு குடும்ப சண்டை தான் இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா அப்பாக்கும் மகனுக்கும் உள்ள சண்டையாவும் ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு சிலர் மாமனாருக்கும் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய சண்டையா சொன்னாங்க. ஒரு சிலர் மச்சானுக்கும் மாமனுக்கும் உள்ள சண்டையா அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாம் யார் யாருன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்படி பலரும் பலவிதமா பேசிட்டு வந்தாலுமே கூட தமிழ்நாட்டுல பாமக இப்படி பிளவுபட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த கட்சியுடைய கௌரவ தலைவரான ஜி.கே. மணி தான் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கவங்களே தொடர்ந்து பலமுறை சொல்லிட்டு வராங்க. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக ஜி.கே. மணி அவர்கள் சில காலம் பயணிச்சதை நம்ம பார்த்தோம். ஆனா 2022 காலகட்டத்துல ஒரு இளைஞருக்கு தலைவர் பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்புமணி அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரா ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கிறாரு. அப்பொழுதே ஒரு அதிருப்தியிலே தான் ஜி.கே. மணி அவர்கள் இருந்தாரு. அப்பொழுதும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவராக இப்பொழுது லைகா புரொடக்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்குமரன் அவர்களை நிர்வகிச்சு அவர் தொடர்ந்து இளைஞர் அணியை மிக கட்டமைப்போட கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். அப்படி இருந்த போதும் கூட அன்புமணி அவர்களுக்கும் ஜி.கே. மணி அவர்களுக்கும் இருந்த இந்த சலசலப்பான அந்த மோதல் போக்கின் காரணமா தமிழ்குமரன் அவர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு. தன்னுடைய மகனுடைய பதவியும் பறிக்கப்படுது, தன்னுடைய தலைவர் பதவியும் பறிக்கப்படுது. அப்போதிலிருந்தே சில குறைகளோடைய தன்னுடைய அரசியல் பயணத்தை கடந்து வந்திருக்கிறாரு ஜி.கே. மணி அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நேற்றைய சட்டசபையில ஜி.கே. மணி அவர்கள் கலைஞரை பற்றி புகழ்ந்து பேசுறாரு. சும்மா 1972 இருந்து கலைஞரோடு இருந்த அந்த இணக்கம் எப்படிப்பட்டது, தனக்கும் கலைஞருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு எப்படிப்பட்டதுன்னு தொடர்ந்து பேசுறாரு. அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டுல எத்தனையோ பேருக்கு பல்கலைக்கழகங்கள் இருக்கு. பெரியாருக்கு இருக்கு, காமராசருக்கு இருக்கு, அண்ணாவுக்கு இருக்கு, ஏன் ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற எல்லோருக்கும் இருக்கும்போது கலைஞருக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கலைஞருக்கு பல்கலைக்கழகம் வேண்டும்ன்றத சிறப்பு தீர்மானமா கவன ஈர்ப்பு கொண்டு வந்ததும் நாங்க தான் அப்படின்னு புகழ்ந்து பேசுறாரு. கலைஞருக்கும் எனக்கும் உடனான அந்த நட்பு பத்தி எப்படிப்பட்டது, சட்டசபையில நாங்க எந்த அளவுக்கு காரசாரமா உரையாடினாலுமே கூட என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக தான் நான் கலைஞரை பார்த்திருக்கேன், அவரும் என்னுடைய தம்பி மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லும் பொழுது திமுகவுடைய அப்படியே இணைந்து பயணிக்கிறார் போல ஜி.கே. மணி அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்மையில ஜி.கே. மணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்றிருந்தாங்க. அப்போதிலிருந்தே சொல்லிட்டாங்க, திமுகவின் ஒரு ஐடி விங்கா, ஒரு ஸ்லீப்பர் செல்லா ஜி.கே. மணி அவர்கள் இருக்கிறாரு. அவருடைய அதிகபட்சமான வேலை என்னன்னா, திமுக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் அந்த கூட்டணியில பாமக சென்று விடக்கூடாது என்பதற்கு திமுக எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுறாங்களோ அந்த வேலைகளை திமுகவோடு இணைந்து ஜி.கே. மணி அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு. திமுகவின் ஒரு கைக்கூலியா ஜி.கே. மணி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இது வெறும் குற்றம் தான். ஆனா அது எதுவுமே நிரூபிக்கப்படலை. ஏன்னா ஜி.கே. மணி அவர்கள் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில பயணிக்கிறாரு. அவருடைய வரலாறு என்பது மிக நீண்டது. பாட்டாளி மக்கள் கட்சி மிக கட்டமைப்போடு இன்னைக்கு சென்றுட்டு இருக்குதுன்னா அதுல அவரோட பங்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம நிச்சயமா மறந்து விடக் கூடாது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியில இவரை போன்று வலிமையா இருந்த ஒரு தலைவர் தான் வேல்முருகன் அவர்கள். வேல்முருகன் அவர்கள் பாமகவுல சட்டமன்ற உறுப்பினரா பயணிக்கிறாரு. ஆனா ஒரு சில கருத்து மோதல்கள் அன்புமணிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மோதல் போக்கின் காரணமா அவர் வெளியே தமிழக வாழ்வு உரிமை கட்சின்னு ஒரு கட்சியை உருவாக்கி அதை மிக கட்டமைப்போட செயல்படுத்தி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் இருந்துட்டு இருக்காரு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா திமுகவுடைய தோழமை கட்சியா வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய கட்சியை இணைத்து அவர் செயல்பட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சில நேரங்கள்ல முரண்பட்டு போனாலுமே கூட ஆனா அவர் தொடர்ந்து திமுக கூட்டணியில தான் பயணிக்க போறாரு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மையுமா கூட நம்ம களத்துல பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஜி.கே. மணி அவர்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. வேல்முருகனுக்கு எப்படி ஒரு பின்புலம் இருக்கோ, எப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கோ,
அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து ஜி.கே. மணி அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஒரு அப்பா மகனுக்குள்ளேயே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. தனக்கும் மகன் இருக்கிறாரு, தனக்குன்னு வாழ்க்கை இருக்கு, தனக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, தன் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, அதை தொண்டைகளை வழி நடத்தக்கூடிய ஆளுமை நமக்கு இருக்கு அப்படின்னு ஜி.கே. மணி அவர்களுக்கு புரிஞ்சதோ என்னவோ தெரியல. அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு இங்க பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஜி.கே. மணி அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி திமுகவோட கூட்டணி வச்சா இங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பிரிஞ்சு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜி.கே. மணி அவர்களாதான் இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்பவுமே என்ன சொல்றாங்க, கலைஞருக்கும் அவருக்கும் உடனான நட்பை பத்தி தான் பேசுறாரு. நாங்க அந்த காலத்துல இப்படியெல்லாம் இருந்தோம், எங்களுடைய விவாதங்கள் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் போதே இவர் வந்து திமுகவுக்கு இணக்கமாகிட்டாரு, திமுகவுக்கு கைக்குலியா மாறிட்டாரு அப்படின்னு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கவங்களே தொடர்ந்து அவர் மீது கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்கிறதும், அவருக்காக அவரை எதிர்த்து போர்க்கொடி தூக்குறத நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஜி.கே. மணி அவர்கள் என்ன செய்ய போகிறார்? மீண்டும் வந்து பாமக கூட்டணியிலே செயல்பட போகிறாரா, இல்ல தனக்குன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவருமே வந்து திமுக கூட்டணியில இணக்கம் ஆயிடுவாரா அப்படின்னு தான் எல்லாராலும் பார்க்கப்பட்டு வருதுன்னே சொல்லலாம். பாமக அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னாவே அங்க காடு வெட்டி குரு அப்படின்ற இந்த பெயர் வந்து ரொம்ப வலிமையா எல்லாராலும் பேசப்படும். ஏன்னா அந்த கட்சியும் அந்த சமூகமும் மிக கட்டமைப்போட கொண்டு போய் சேர்த்ததுல மிக முக்கியமான பங்கு வந்து காடு வெட்டி குரு அவர்களுடைய பங்கு அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு சில நேரங்கள்ல அவர் பேச்சின் மீது சில முரண்கள் இருக்கலாம், ஒரு சிலர் அவரை வந்து ஏற்றுக்காம இருந்தாலுமே கூட ஒரு சமூகத்தை கட்டமைப்போட கொண்டு செல்றதுக்கும் ஒரு சமூகத்தை வாக்குகளை அப்படியே அந்த கூட்டணிக்கு மட்டுமே கொண்டு சேர்க்கறதுக்கான அனைத்து தன்மையும் கொண்டவர் வந்து காடுவெட்டி குருன்னே சொல்லலாம். அவர் பேச்சுக்கு ஒரு வீரியம் இருக்கும், அவர் வந்து நின்னாவே அங்க ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி காடுவெட்டி குரு அவர்களை தாண்டி இன்னைக்கு பாமகவுல அன்புமணி அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் கடந்து அங்க ஒரு கட்டமைப்போட இருக்கக்கூடிய ஒரு தலைவர்னா நம்ம நிச்சயமா அந்த இடத்துல இப்போ வந்து ஜி.கே. மணி அவர்கள் இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது குரு அவர்களையே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் என்ன செஞ்சாங்க, இவர்களாலதான் குரு அவர்கள் வந்து இறந்தே போனாரு, பாமக வந்து குரு அவர்களின் குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு அந்த காடுவெட்டியார் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலரும் தொடர்ந்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் வச்சாங்க. குறிப்பா அந்த வன்னியர் சங்க அறக்கட்டளை என்ற பெயரை மாற்றி ராமதாஸ் அறக்கட்டளையாக முழுவதுமாக அவங்களே ஆக்கிரமிப்பு, கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கான சொத்து மதிப்புகளை அவங்களே நிர்வகிச்சுட்டு வர்றதாகவும் தொடர்ந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வந்து பாமகவுடைய இன்றைய தலைவரான ராமதாஸ் அவர்கள் மீதும் செயல் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் வராங்கன்னா சொல்லலாம். இப்படியெல்லாம் பார்க்கும்போது பாமகவில் நிலவக்கூடிய இந்த கட்சி மோதலானது உட்கட்சி பூசலா இருக்குமா, இல்லை இது பிளவுபடக்கூடிய ஒரு கட்சியா மாறுமா அப்படின்னு நம்ம நிச்சயமா கூர்ந்துதான் கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். ஏனென்றால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த பொதுக்குழுவிலே சொல்லியிருப்பாரு, நான் பனையூர்ல எனக்குன்னு ஒரு ஆபீஸ் போட்டிருக்கேன், நீங்க என்ன பார்க்கணும்னா அங்க வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை பார்க்கும் போதே முருகன் அவர்கள் வந்து முருகனுக்கும் அந்த விநாயகருக்கும் சண்டை வரும்போது அவர் சொல்லிட்டு போவார், இல்ல நான் வந்து திருச்செந்தூருக்கு போறேன், என்னை யார் பார்க்கறதுனால அங்க வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய சண்டையா, இல்ல தொடர்ந்து இது வந்து உட்கட்சி பூசல் தானா? அங்க இருக்கக்கூடிய பலரும் பல்வேறு விதமா பேசினாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களே ஜி.கே. மணிக்கு ஆதரவா இல்லாம எதிர்ப்பு தெரிவிக்கிறது எப்படிப்பா இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல தொடர்ந்து எல்லோராலும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாகவும் ஆச்சரியமான ஒரு பதிலாகவும் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் ஒரு அரசியல் நிகழ்வோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.